நெக்ஸ்ட்டு 5.1ல செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன். இது a b plus c b comma c plus a c comma a plus b. ஃபஸ்ட்டு நம்ம இது x1 y1 x2 y2 x3 y3 நம்ம எழுதிக்கணும். சொல்யூஷனில் இது x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஃபார்முலா நமக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஏரியா ஆஃப் triangle ABC is equal to 1/2 of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. Next 1/2 of x1 வந்து a, y2 c plus a plus x2 b, y3 a plus b. Next plus x3c y1 b plus c. இப்போ இது ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு x2 b y1 b plus c. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் x3 வந்து c y2 வந்து c plus a ப்ளஸ் x1 வந்து a y3 வந்து a plus b. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் 1/2 ஆஃப் இது நம்ம மல்டிபிள் பண்ணோம். a இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் போட்டுட்டு a இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதணும் a இன்ட்டு சி ஏசி ப்ளஸ் a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு ஏபி ப்ளஸ் b இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு பிசின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சி இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் அனதர் ப்ராக்கெட்டில் b இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி plus c square plus ac plus a square plus ab. Next next 1/2 of the number continuous 1/2 of ac plus a square plus ab plus b square plus bc plus c square. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபுல் சைன் சேஞ்ச் ஆகிடும், ஃபுல்லாகவே மைனஸ் ஆகிடும். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கும். இப்போ நம்ம எழுதும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி. அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 0ன்னு இருக்கும். 1/2 இன்ட்டு 0 0. therefore they are collinear. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும் நம்ம எழுதணும்.